இந்த நியூட்ரலா கேக்க டெலிவரி எடுத்துட்டு போன ஒரு 1/2 அன் ஹவர்லயே அந்த கஸ்டமர் எனக்கு ஒரு பிக் ஒன்று வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருந்தாங்கங்க. இதுதாங்க அந்த பிக்கு. இதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சுங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இந்த கேக்கை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே சேட் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அழகா நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன், இந்த கேக்குக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இதை ஏதாவது பண்ண முடியுமாக்கா, இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, அதாவது வீடை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கேக் வந்து தலை குப்புற விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே எடுத்துட்டு வாங்க, நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி நான் எடுத்தேங்க. அதில் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, அவங்க பையன் கேட்டான்னு சொல்லி அவங்க டேடி வந்து அந்த கேக்கில் வந்து ஒரு நிலாப்புறம் மாதிரி ஒன்று கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கேக்கை வந்து முக்கோணமாக தான் கட் பண்ணுவோம். அவர் பார்த்தீங்கன்னா நிலாப்புறம் மாதிரி கட் பண்ணதும் எனக்கு நல்லா தான் போயிடுச்சுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் எனக்கு ஆர்டர் வந்திருந்த ஒரு கப் கேக்கில் 2 பீஸ் பக்கம் வந்து இருந்துச்சுங்க. அந்த கேக்கை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு இதுக்கு வந்து க்ரம் கோட் கொடுத்தேங்க. கஸ்டமர் என் வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே 1 கப் அளவு க்ரீமை வந்து பீட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இதனுடைய ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சுங்கிறத செகண்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.